ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி 46 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸு நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு துணி விட்டு நீட்டாக போல்டிங் பண்ணி கரைப்பகுதி இடுப்பு இறக்கத்துக்கு வரும்படியாக நம்ம போல்டிங் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு தேவையான அளவு உடம்பு சுற்றளவுக்கு 46 இன்ச்சு, அப்போ ஒரு பக்கம் 23 இன்ச்சு வரை 23 கூடால ஒரு 2.5 இன்ச்சு கூட்டிக்கிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு முன் பக்கத்துக்கு 2.5 இன்ச்சு, பின் பக்கத்துக்கு 2.5 இன்ச்சு கூட வச்சு நம்ம அளவு கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், மீதி இருக்கிற துணியில் உடம்பு சுற்றளவு கட் பண்ணி போக மீதி இருக்கிற துணி கை சுற்றளவு கை நீளம்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இந்த கையோட நீளம் 7.5 இன்ச்சு, கை சுற்றளவு 15.5 இன்ச்சு. இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். கை நீளம் 7.5 இன்ச்சுக்கு கை கீழ் சுற்றளவு போல்டிங் பண்ணி எம்மிங் பண்ணுறதுக்காக 1 இன்ச்சை ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் விடணும். அப்போ 7.5 + 1.5 9 இன்ச்சு வச்சுக்கிடணும். அடுத்தது கை சுற்றளவு 15.5 இன்ச்சு அப்படின்றனால ஒரு பக்கத்துக்கு நமக்கு 7.25 இன்ச்சு வரும். இந்த 7.25 கூடால ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கிடலாம் ஒரு பக்கத்துக்கு. அப்படி ஒரு கைக்கு 2.5 இன்ச்சு விட்டு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிடணும். ஏன்னா 3 தையல் போட வேண்டியது வரும். எக்ஸ்ட்ரா துணி தேவைப்பட்டவங்க கேட்பாங்க. அதனால் எப்போவுமே நம்ம தைக்கிறதுக்கு தையல் தும்பு 2.5 இன்ச்சு விட்டுக்கிடணும். கைக்கும் உடம்புக்கும் ரெண்டுக்கும் ஒரே அளவு தான் தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிடணும். பாருங்கள், இப்போ 7.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். கையோட போல்டிங் பகுதியிலேருந்து வெட்டு பகுதிக்கு நம்ம இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், கை உயரத்துலேருந்து கை கீழ் சுற்றளவு வர நம்ம கையோட சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. ஏன்னா ஒவ்வொரு கையும் 2ஆக மடக்கி நம்ம போல்டிங் பண்ணியிருக்கிறதுனால 7.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற இந்த 1.25 இன்ச்சு 2.5 இன்ச்சு 2ஆல் போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் நம்ம 1.25 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டு மார்க் பண்ணி நீட்டாக போட்டாச்சு. பாருங்கள், அடுத்ததாக கையோட கரைப்பகுதி கை கீழ் சுற்றளவாக நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம கையோட கரைப்பகுதி இல்லாமல் அந்த உடம்பு பீஸ் வெட்டினோம்ல அந்த பகுதியிலேருந்து ஆம்கோல் அளவு எடுத்துருக்கோம். இந்த ஆம்கோல் அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கை மொத்த சுற்றளவில் 4ல் 1 பங்கு ஆம்கோல் அளவு மார்க் பண்ணணும். அடுத்தது ஆம்கோல் அளவு மார்க் பண்ணதில் பாதி ஷோல்டர்லேருந்து சென்டர் பகுதியிலேருந்து நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிடணும். அடுத்தது கை கீழ் சுற்றளவுக்கு நம்ம கை நீளம் எவ்வளோ அப்படிங்கிற இந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணி கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ணி முடித்த பிறகு ஷோல்டரில் நம்ம அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்கையும் பண்ணிக்கிடணும். இப்போ பாருங்கள், கை கீழ் சுற்றளவுலேருந்து ஆம்கோல் பகுதிக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இதுதான் கை கீழ் சுற்றளவு. அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஷோல்டரில் ஆம்கோல் அளவுலேருந்து பாதி வச்சோம்ல அந்த அளவுக்கும் ஆம்கோல் அளவுக்கும் நீட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ண பிறகு முன் கைக்குழி பின் கைக்குழி நம்ம 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் பின் கைக்குழியை விடவும் முன் கைக்குழி கொஞ்சம் குழிஞ்சு வரும்படியாக மார்க் பண்ணி கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டில் 4 பீஸுக்குமே சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கிடலாம் பின் கைக்குழி. அடுத்தது முன் கைக்குழி நம்ம 1/2 இன்ச்சு குழித்து முன் கைக்குழி நம்ம கட் பண்ணணும். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோனாக்கி 1/2 இன்ச்சு. பாருங்கள், கரெக்டாக இந்த ஆம்கோல் பகுதிக்கும் ஷோல்டர் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது தெரியும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது எந்த சுருக்கு எதுவுமே ஆம்கோலில் வராது. போடுறதுக்கு ப்ளவுஸு நீட்டாக அழகாக இருக்கும். இது கை நீளம் 7.5 + 1.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். இதில் 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு, இந்த 1/2 இன்ச்சு தான் ஷோல்டர் ஜாயின் பண்ண. இது 1 இன்ச்சு போல்டிங் பண்ணுறதுக்கு கை கீழ் சுற்றளவு. அடுத்ததாக கை சுற்றளவு. அடுத்தது கை சுற்றளவில் பாதி தான் ஆம்கோல் அளவு. அடுத்தது கை கீழ் சுற்றளவு. இது போல்டிங் பண்ணக்கூடிய பகுதி. கைக்கு தேவையான அளவு எல்லாமே நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், குறித்து வச்சுக்கிடுங்க. அடுத்தது நம்ம ஆம்கோல் பகுதியிலேருந்து ஷோல்டர் பகுதிக்கு பின் கைக்குழியை தான் நம்ம இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம முன் கைக்குழி கட் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக கை கீழ் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், அடுத்ததாக கை கீழ் சுற்றளவுக்கு எம்மிங் பண்ண வச்சுருந்த பகுதி 1 இன்ச்சை லைட்டாக ஒரு வி கட்டிங் கொடுத்து அடையாளப்படுத்திக்கிடுவோம். அடுத்ததாக முன் கைக்குழி 1/2 இன்ச்சு நம்ம குளித்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த பகுதியை நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம்.
எப்போவுமே நம்ம தைக்கும்போது இருந்து கட் பண்ணிகிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம முன் கைக்குழி குளித்து கட் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுவீங்களா இல்லைனா வேறு மெத்தடில் கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். மறக்காமல் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கமல்லி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்டிச்சிங், கட்டிங், டிசைனிங், மார்க்கிங், நிறைய கவுன் ஸ்டிச் பண்ணுறது, அடுத்தது பேண்ட்டு, சுடிதார், எல்லா வித்தியாசமான மாடல் ட்ரெஸ்ஸிங் தைக்கிறது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்ம தங்கமல்லி சேனலை எல்லா வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம கை நீட்டாக கட் பண்ணி முடித்தாச்சு. 15.5 இன்ச்சு கை சுற்றளவு, கை நீளம் 7.5 இன்ச்சு. அடுத்ததாக நம்ம உடம்பு சுற்றளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்த இந்த துணியை நீட்டாக ஃபோல்டிங் பண்ணி மார்க் பண்ணிவிடுவோம். உடம்புக்கு இறக்கத்துக்கு தேவையான அளவு பாருங்கள். ஏற்கனவே நம்ம 46 இன்ச்சு உடம்பு சுற்றளவுக்கு முன்துண்டு 23 + 2.5 இன்ச்சு, இந்த மாதிரி 25.5 இன்ச்சு முன்துண்டு, 25.5 இன்ச்சு பின்துண்டு நம்ம துணி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த துணியை முன்துண்டு தனியாக பின்துண்டு தனியாக இந்த 25.5 இன்ச்சை 2ஆக ஃபோல்டிங் பண்ணணும். பண்ணி இப்போ நம்ம பாருங்கள், முன்துண்டு தனியாக பின்துண்டு தனியாக போட்டுக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு மொத்த இறக்கம் நமக்கு 17.5 + 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். எதுக்கெல்லாம்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு, அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு, அடுத்தது அந்த கப் ஷேப்பில் இந்த பட்டியை ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு, அது எல்லாத்துக்குமே நம்ம அரை இன்ச்சு விட்டு நம்ம 19 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். மொத்த இறக்கம் இந்த ப்ளவுஸுக்கு 17.5 + 1.5 இன்ச்சு, பின்துண்டுக்கும் 17.5 + 1.5 இன்ச்சு மடக்கி தைக்கிறதுக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் விட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ 19 இன்ச்சு நம்ம நீட்டாக மார்க் பண்ண இந்த உடம்பு பீஸில் ஷோல்டர் பகுதியிலேருந்து முன் கப் ஷேப்புக்கு மார்க் பண்ணிவிடுவோம். இந்த ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப்பு அளவு 14 இன்ச்சு, நம்ம 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். 1 இன்ச்சு கூட வச்சுக்கிடலாம். இந்த அடுத்ததாக முன் கழுத்து சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம். முன் கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சுக்கு 3/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டு 3.25 இன்ச்சு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறது ஆம்கோல் பகுதி. அடுத்தது ஆம்கோல் இறக்கம் 5.5 இன்ச்சு வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மொத்த உடம்பு சுற்றளவு முன்பக்கம் நமக்கு 23 இன்ச்சு அப்படிங்கிறதுனால நம்ம ஆம்கோல் அளவு 5.5 வச்சுருக்கோம். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆம்கோல் அளவு வரும். பாருங்கள், அடுத்தது முன் கழுத்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது ஆம்கோல் அளவு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண அந்த 5.5 ஆம்கோலோட இறக்கத்தை கரெக்டாக அந்த 3.25 இன்ச்சு ஷோல்டர் அளவுலேயே நம்ம இறக்கி மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், அடுத்ததாக ஆம்கோல் இறக்கம், கழுத்து இறக்கம் எல்லாம் சேர்த்து ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக நம்ம இந்த கப் ஷேப்பு ஆஃப் ரவுண்ட் மாடலில் வர்றதுக்காக ஒரு மார்க் பண்ணணும். பாருங்கள், இது இந்த ப்ளவுஸுக்கு 23 இன்ச்சை 2ஆக ஃபோல்டிங் பண்ணி போட்டிருக்கோம்ல 11.5க்கு. இந்த 11.5 போக மீதி இருக்கிற இந்த 1.25 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ண பிறகு இந்த 11.5ல் நேர் சென்டர் 5.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், மார்க் பண்ண பிறகு இந்த கப் ஷேப்போட எட்ஜு இது தான். பாருங்கள், மார்க் பண்ண பிறகு நம்ம ஓப்பன் சைடு 1.5 இன்ச்சு குறைச்சி அளவு மார்க் பண்ணியிருப்போம். அடுத்தது இடுப்பளவு 2 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருப்போம். இந்த மார்க் பண்ண அளவுக்கு நீட்டாக கோடு போட்டு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், அடுத்ததாக இந்த முன் கழுத்து ஆம்கோல் அளவு 2ஐயும் கோடு போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப் ஷேப்புக்கெல்லாம் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணது அவங்க அளவுக்கு தரக்கூடிய ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அந்த அளவை அளந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். அல்லாமல் வேறு அளவுனா நம்ம அடிஷ்னலாக எப்போவுமே இத்தனை இன்ச்சு உடம்புக்கு இத்தனை இன்ச்சு கப் ஷேப்பு அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், அடுத்ததாக முன் கைக்குழி இந்த ஆம்கோல் சைடில் அந்த டேனிங் பக்கம் 2 கோடம் ஜாயிண்ட் ஆகக்கூடிய பக்கத்துலேருந்து 1.5 இன்ச்சு வித்தியாசத்தில் பின் கைக்குழியும் 1 இன்ச்சு வித்தியாசத்தில் முன் கைக்குழியும் நீட்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது முன் கைக்குழி பின் கைக்குழி
நம்ம கைக்கு வெட்டினோம்ல அரை இன்ச்சு வித்தியாசம், அதே அரை இன்ச்சு வித்தியாசம் இந்த கைக்குழியிலே நமக்கு கிடச்சிரும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம நீட்டாக இந்த கோடில் ஒரு ஆஃப் ரவுண்டு மாடலில் நீட்டாக டாட் போட்டு மார்க் பண்ணிவிடுவோம். நம்ம அந்த கோடு போட்ட அந்த மாதிரியே கட் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன்லேயே தான் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், ஆஃப் ரவுண்டு மாடலில் நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ கழுத்து சுற்றளவு, ஷோல்டர், ஆம்கோல் அளவு, உடம்பு சுற்றளவு, அடுத்தது முன் கப் ஷேப்புக்குள்ளே இறக்கம் எல்லாமே நீட்டாக மார்க் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மெஷர்மெண்ட் மார்க்கிங் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இந்த அளவு எல்லாமே நம்ம நீட்டாக மார்க் பண்ணி எடுத்த பிறகு தான் கட் பண்ணணும். இந்த அளவெல்லாம் குறிச்சிக்கிடலாம். பாருங்கள், இது இறக்கத்துக்குள்ள துணி போக இந்த சைடு தான் கரை எப்போவுமே வரணும். இது உடம்பு சுற்றளவு போக மீதி உள்ள துணி மார்க் பண்ணியாச்சு. இது ஆம்கோல் அளவு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இது ஷோல்டர் இறக்கம், இதில் இந்த கழுத்து இறக்கத்தை மார்க் பண்ணியாச்சு. கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் அளவு எல்லா அளவுமே மார்க் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த முன் கப் ஷேப்பில் நம்ம இவ்வளோ அளவு தான் முன் துண்டில் குறிக்க வேண்டியது வரும். அடுத்ததாக பின் கழுத்து 9 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், முன் கழுத்து அதே சுற்றளவு தான், கழுத்து சுற்றளவு எந்த மாற்றமும் வராது. ஆனால் இறக்கம் நம்ம மார்க் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமேல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்ததான் நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டில் நம்ம பட்டி சைடு தான் கட் பண்ணணும். பாருங்கள், முன் பக்கம் இந்த கப் ஷேப்பை தான் கட் பண்ணணும். கப் ஷேப்பை கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் பட்டி கிளாத்தை கட் பண்ணணும். கட் பண்ணும்போது முன் துண்டை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணணும். பேக் துணியும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. முன் துண்டில் நம்ம அந்த பட்டி கிளாத்தை மட்டும் 2 துணியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஆம்கோல் சைடு நம்ம பின் கைக்குழியோடு சேர்த்து 4 துணியுமே முன் துண்டு பின் துண்டு 4 துணியுமே சேர்த்து கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக முன் கழுத்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது முன் துண்டில் இந்த கப் ஷேப்பு ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல இந்த போல்டிங் பகுதியும் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக முன் கைக்குழி முன் துண்டு துணியில் மட்டும் நம்ம அரை இன்ச்சு குளித்து மார்க் பண்ணியிருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், பின் கழுத்து 9 இன்ச்சு 2.5 இன்ச்சு சுற்றளவில் மார்க் பண்ணியிருக்கோம். ரவுண்டு நெக்கு, அதுவும் நார்மல் நெக்கு தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கோம். முன் கழுத்தும் பின் கழுத்தும் ரவுண்டு நெக்கு தான். இப்போ எல்லா அளவுமே நீட்டாக இந்த ப்ளவுஸுக்கு 46 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸுக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா ப்ளவுஸுக்கும். ஆனால் ஒரே அளவுக்கு பாயிண்ட் மார்க்கிங் வராது. ஒவ்வொரு ப்ளவுஸோட அளவையும் பொறுத்து தான் மார்க் பண்ண வேண்டியது வரும். பாருங்கள், இப்போ முன் துண்டில் இந்த போல்டிங் பகுதியில் 2 துணி இருந்த பகுதியில் ஒரு துணியை நம்ம நீட்டாக 4.25 இன்ச்சுக்கு போல்டிங் பண்ணியிருக்கோம். பாருங்கள், போல்டிங் பண்ணி 1.5 இன்ச்சு இந்த போல்டிங் பண்ண 4.25 1.5 இன்ச்சு எடுத்து 3 இன்ச்சு உயரத்துக்கு ஒரு டாட் போட மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த பக்கம் நம்ம போல்டிங் பண்ண 4.25 1.5 இன்ச்சு எடுக்கும்போது மறுபக்கமாக நமக்கு 1.5 இன்ச்சு வந்துடும். அதனால 3 இன்ச்சு இந்த மெயின் டாட்டோட அளவு. அடுத்தது பாருங்கள், ஓப்பன் சைடில் ஒரு டாட் போட்டிருக்கோம். அடுத்ததாக ஆம்கோல் டாட் போட்டிருக்கோம். இந்த ஓப்பன் சைடு எந்த மாதிரி டாட் போடணும்னா, கழுத்து இறக்கத்துக்கும் இந்த பட்டி நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அந்த பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியோட சென்டரில் நம்ம ஒரு மார்க் பண்ணால் போதும். அடுத்ததாக பாருங்கள், இந்த மெயின் டாட்டுக்கும் இந்த ஓப்பன் டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரே அளவாக தான் இருக்கும் ஆம்கோல் டாட்டுக்கும். ஆனால் ஆம்கோல் டாட்டுக்கும் ஓப்பன் டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி அரை இன்ச்சு 1/4 இன்ச்சு வித்தியாசத்தில் வரும். அடுத்ததாக 2 துணியும் சேர்த்து லைட்டாக பஞ்சிங் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டால் போதும். இந்த அளவு மார்க்கர் அளவு எல்லாமே மறுபக்கத்து துணியிலையும் பதிவாயிரும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ரோடு இருக்கிறதுனால எப்போவுமே இந்த வண்டிகள் போயிட்டுருக்கிறதுனால அப்பப்போ ஏதாவது வண்டி சவுண்டு இந்த வீடியோவில் பதிவாகிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம 3 டாட்டுமே போட்டாச்சு. மெயின் டாட்டு, ஓப்பன் டாட்டு, ஆம்கோல் டாட்டு 3 டாட்டுமே போட்டாச்சு. இந்த ஓப்பன் டாட்டோட அளவு 3/4 இன்ச்சு, ஆம்கோல் டாட்டோட அளவு 3/4 இன்ச்சு சுற்றளவு. ஆனால் மெயின் டாட்டோட அளவு தான் 3 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம்.
ஓப்பன் டாட்டு 2.5 இன்ச்சு இல்லைனா 2.25 இன்ச்சு நம்ம வச்சா போதும். 3/4 இன்ச்சு எடுத்து அடுத்ததாக பாருங்கள், நம்ம இந்த பட்டி கிளாத்தை எடுத்துக்கிடலாம். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல மெயின் டாட்டுக்கு, அந்த மெயின் டாட் அளவே இந்த பட்டியை 2ஆக மடக்கி நம்ம நீட்டாக 3 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா 3 இன்ச்சுக்கு நம்ம மெயின் டாட் அங்கே அளவு போட்டிருக்கிறதுனால இந்த 3 இன்ச்சுக்கு நம்ம இந்த பட்டி கிளாத்தை மடக்கி நீட்டாக ஒவ்வொரு பக்கமும் 1.5 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நீட்டாக இந்த பட்டி கிளாத்து நம்ம அந்த கப் ஷேப் துணியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வரோம். ஒரே பக்கமாக நம்ம 3 இன்ச்சையும் கட் பண்ணிடக்கூடாது. 2 பக்கமும் கரெக்டாக 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணணும். அடுத்ததாக ஆம்கோல் பகுதியில் நம்ம ஓப்பன் பீஸ் இருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த துணியில் தான் 3.5 இன்ச்சுக்கு நம்ம ஓப்பன் பீஸு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், எந்த ஒரு சிங்கிள் பீஸ் துணியும் நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. பண்ணாமலே இந்த ப்ளவுஸுக்கு கட் பண்ண துணி எல்லாத்துலேயுமே நம்ம ஏதாவது ஒரு பீஸு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது வந்து கழுத்து நம்ம 9 இன்ச்சு இறக்கமும் முன் கழுத்துக்கு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அந்த இறக்கம் அந்த துணியில் தான் நம்ம இப்போ கிராஸ் பீஸ் கழுத்துக்கு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த கிராஸ் பீஸோட அளவு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். 1.5 இன்ச்சு அகலத்துக்கு நீட்டாக கிராஸில் கட் பண்ணணும். இந்த துணியை வந்து நம்ம இழுத்து பார்த்துக்கணும். எந்த பக்கம் நேர் பக்கமாக இருக்கோ அந்த பக்கத்துக்கும் இந்த கிராஸ் பக்கத்துக்கும் ஜாயின் பண்ணி நம்ம நீட்டாக கிராஸில் மார்க் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கிராஸ் பீஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த கிராஸ் பீஸோட அளவு 1.5 இன்ச்சு அகலத்துக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த அளவு தேவையில்லை, கம்மியாக போதும் அப்படின்னு சொன்னால் அதை விடவும் கம்மி பண்ணி நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ப்ளவுஸுக்கும் அந்தந்த ப்ளவுஸில் உள்ள கழுத்தளவு துணியே நமக்கு கிராஸ் பீஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணுவீங்களா இல்லை வேறு மெத்தடில் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், ஒருக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம கிராஸ் பீஸும் கட் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸுக்கு தேவையான எல்லா பீஸுமே நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பட்டி கிளாத்து, அடுத்தது முன் கப் ஷேப்பு, கழுத்து, கிராஸ் பீஸு, கை எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் 46 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். நீட்டாக அளவு வச்சு எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம தங்கமல்லி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையெல்லாம் சொல்லுங்கள். நம்ம தங்கமல்லி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கமல்லி சேனலில் போட ஒவ்வொரு வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அது யூஸாக தான் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான கை பீஸு, பட்டி கிளாத்து எல்லாமே நீட்டாக கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம தங்கம் வேர்ல்டில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நிறைய பேர் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தந்துக்கிட்டே இருக்காங்க. அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கோலம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரிப்பட்ட கோலங்கள் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் அப்லோட் பண்ணணும். அதனால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.